ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த டவர் மான்வாவோட எபிசோட் 3 தான். போன எபிசோட்லாம் பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு 2.5K லைக்ஸை போடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய வீடியோஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஆமாம், என்ன யோசிக்கிறீங்க? 10 பில்லியனை பற்றி, இந்த கான்ட்ராக்டை பற்றி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. கரன்சியோட வேல்யூ எதுக்காக இப்படி அடி வாங்கியிருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இங்கே மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தனால நிலமையே அப்படியே மாறி போயிடுச்சு. ஆனால் நான் சொல்லி ஆகணும், இப்போ லேண்டு அதோட வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் இத்தனைக்கும் நீங்கள் இருக்கிற அந்த லேண்டு அதோட வேல்யூவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.3 பில்லியனா? என்னது, வெறும் அந்த லேண்டோட வேல்யூவே 300 மில்லியன் தான். அப்படி இருக்கும் போது 1.3 பில்லியனா? ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டா 10 பில்லியனுக்கும் மேலே கிடைக்கும். ஈவன் அது டபுளும் ஆகலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா 20 பில்லியனா? அதே தான், 20 பில்லியன் இல்லை அதுக்கும் மேலே கூட கிடைக்கலாம். ஃபேவரே உங்கள் பக்கம் தான். கான்ட்ராக்டை நீங்கள் ரெனியூ கூட பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் போது இன்னமும் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும். அங்கே ஹீரோ கிட்ட இப்படி இவங்க சோப் போடுற மாதிரி பேசுகிறாங்களே, இதுலேயே நம்மளுக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் அங்கே தப்பாக இருக்குன்னு. அந்த லேடி வேற அங்கே சொல்லுது, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா ஏரிஸ் கில்டுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷலான கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் நீங்க ஜாயின் பண்ணணும்னு. இப்படி இவங்க சொல்றாங்களே, இதுலயே நம்ம கிம்முக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் கடைசியில் ஆபத்தா தான் அமையும். உடனே ஆளு யோசிக்கும் போது ஆலிஸும் சொல்றாங்க, நீங்க உடனே டிசைட் பண்ண வேணாம், அப்புறமா யோசிச்சுட்டு பொறுமையா டிசைட் பண்ணுங்க. ஆனா நம்மளால டைரக்டா அங்க சொல்லிடுறான், எனக்கு எந்த விதமான கில்டுலையும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பமே இல்லை. அட என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்லிட்டேன், அதாவது எனக்கு எந்த கில்டுலையும் ஜாயின் பண்ணணும்னு இன்டென்ஷனே இல்லை. அட கிம், நீங்க இப்படியெல்லாம் ஜோக் பண்ணக்கூடாது. இது ஜோக்கு தானே? இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஆளு பார்த்துன்னு இருக்கும் போதே யோசிக்கிறான், நான் எதுக்காக எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணனா? எனக்கு இதை பத்திலாம் நல்லாவே தெரியும். இந்த உலகமே இப்பதான் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். சிம்பிளா சொன்னா நம்ம போனஸை வாங்கினக்கு அப்புறம் டன் கணக்கில் வேலை இருக்கும். ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யணும். ஏன்னா யாரு தான் 10 பில்லியனை எந்த விதமான ரீசனும் இல்லாம கொடுப்பான்? நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஆலிஸ் அவகிட்ட பேசுனதே டைம் வேஸ்ட் தான். சீன் அப்படியே பாசிட்டிவ் போது அந்த லேடி அவங்க கேக்குறான், ஆமா என்ன கேம், அப்பனா ஃபியூச்சர்ல ஹண்டரா நீங்க மாற போகுது இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சில பல விஷயத்த ஸ்டோரியா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சில ஹண்டர்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்க கில்டெல்லாம் ஜாயின் பண்ணாம தனியா தான் வேலையை பார்ப்பாங்களாம். நீங்க மிஷினரி ஹண்டர்ஸை பத்தி சொல்றீங்களோ? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட ஹண்டராக மாறணும்னா கண்டிப்பாக நீங்கள் கில்டு வழியாக தான் மாற முடியும். அப்படி இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் மாற முடியாது. அப்படியா? சரி, நான் விஷயங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எதுவும் சரியில்லை. நீங்கள் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரியாலிட்டி இருக்காது. ரியாலிட்டி ரொம்ப கஷ்டம். அதனால உங்களோட மைண்ட் பேச்சு சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை பற்றி தான் அவன் யோசனை இருக்கான். அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவன் டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு அந்த டைமில் தூக்கமாக வந்துச்சு. எல்லா தூக்கமும் வேஸ்டா போச்சு. என்னால இப்போ சரியா தூங்க கூட முடியல. சைட்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும், அதை படிக்கலான்னு இருக்கிறான். அதுல 3 கில்டோட பேரு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 5 நாள் கடந்து போகுது. அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் மீட் பண்றான். ஆளு ஆச்சரியமா இருக்கான். அவங்க 3 பேருமே இப்போ நல்லா வாழ்ந்துட்டாங்க. அதுல ஹியூவாங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அந்த பையன் இப்போ நல்லா வாழ்ந்துட்டான். அவன் இப்போ ரொம்ப மெச்சூர்டாவும் அங்கிள் மாதிரி இருக்கான். இன்னொரு பையன் இருக்கான், அவன் ஸ்டார்டிங்ல பயந்தாங்குழியே இருந்தான். ஆனா இப்போ ஆளு ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. 3வது அந்த பொண்ணு தான், அவளும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா. ஜூனியர் ஹை ஸ்கூல்ல வேற மாதிரி இருந்தா, வளர்ந்தக்கப்புறம் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கா. அங்க ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனை பத்தி அவன் சொல்றான், ஞாபகம் இருக்கா 50வது ஃப்ளோர் அப்பெல்லாம் என் பின்னாடி வந்து நீ ஒளிவ? ஆமா, எதுக்காக அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துற? வாய மூடு. அடுத்ததா அந்த பொண்ணை பத்தி அவன் சொல்றான். அந்த பொண்ணு 14வது ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டரை பார்த்து பயந்து பேண்ட்லயே அவ உச்சா போயிட்டா. இத பத்தி சொல்ல அவ ரேஜிக்கு போயிடுறா. இதுக்கப்புறமும் நீ பேசுன அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உன்னோட வாய் இருக்காது. இதனால அவன் சூஷியை சாப்பிட்றான். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டே 12 வருஷம் வச்சு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அங்க இதை பார்க்கும் போது அவங்களுக்கு மர்மேடு மாஸ்டர் தாங்க ஞாபகம் வருது. இந்த டவர்ல ஒரு மர்மேடு மாதிரி ஏதோ ஒரு மாஸ்டர் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பாய்வான். அதை வெட்டி அப்படியே கூறு போடலான்னு. அதை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. அங்க ஏகப்பட்ட ஸ்டோரிஸே அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. நான் 12 வருஷமா நம்ம ஆளு உள்ளே இருந்தால ஒரு ஜென்ரேஷனுக்கு மக்கள் வந்து போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ என்னென்ன பண்ணானோ
நிறையவே ஸ்டோரிஸ் எல்லாம் உன்னை பத்தி பரவச்ச. என்னது என்னை பத்தி ஸ்டோரிஸா? என்ன சொல்ல இருக்க எனக்கு புரியல. கிம் உனக்கு தெரியாதா என்ன? இப்போ நீ தான் செலிபிரிட்டி மாதிரி. நான் நீ டவருக்குள்ள ஏகப்பட்ட விஷயத்த பண்ணல, அதெல்லாம் டிவில வந்திருக்கேன். என்னது டிவிலியா? எதுக்காக நான் டவர்ல பண்ணது டிவில ஒன்னும்? இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா டவருக்குள்ள கோளாரா நான் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணேன். எந்த விஷயம் டிவில வந்துச்சோ? ஏன்னா நான் ரொம்ப கொடூரமான விஷயத்தெல்லாம் டவர்ல பண்ணனே. ஒரு வாட்டி ட்ரெஸ்ஸே போடாம டவரை கிளியர் பண்ண, ரெண்டாவது முறை நான் ஒரு கேவ் மேன் இப்படின்னு ஆக்ட் பண்ண. இதை விடவும் வியர்டா ஏகப்பட்ட விஷயத்த நான் பண்ணேன். நாங்க டிவில என்ன பார்த்தோம்னா, நீ டான்ஸ் ஆடினே மாஸ்டரை கொன்னியா? அதுவும் ஒரு வியர்டான டான்ஸா? வியர்டான டான்ஸ்ன்னு சொன்னோன்னே நம்மளால பயந்து போயிடறான். நான் ஒண்ணுமே போடாம ஒரு வாட்டி தாக்குனால, இந்த டைம்லயும் அதே மாதிரி தான் வியர்டா டான்ஸ் ஆடினே தாக்குனான் அப்படின்னு அவன் பயந்து போறான். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, டிவில என்ன வந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ வித்தியாசமா எதோ போஸ் எல்லாம் குத்துன்னு அங்க பயங்கரமா டிஸ்கோ டான்ஸ் ஆனா, அதை பார்த்து அந்த மாஸ்டரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் வித்தியாசமா எதோ பண்ணி அங்க டவரை கிளியர் பண்ணிருப்பான். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, அந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணந்தான். ஏன்னா யார் எதா அப்படி பண்ண மாட்டா? ஏன்னா பல விஷயத்துக்கு நான் அங்கேயே மாட்டிக்கினேன். அந்த டைம்ல நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அதனால என் இடத்துல யாரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. ஆமா ஆமா, உன்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்பதான் ரீசெண்டா டிவில பார்த்தோம். அதை பார்த்து நாங்க வியந்து போயிட்டோம். இப்படி இவங்க சொல்லும் போது அங்க டவர்ல நம்ம ஹீரோக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அதை பத்தி ஆளு யோசிக்கிறான். என்னது ஸ்டூடெண்டா? யார் அது? என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோ வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். ஆனா ஒரு முறையும் ட்ரை பண்ணி அவன் சோர்ந்து போனதுதான் மிச்சம். அங்கே ஃப்ளோர் நம்பர் 50க்கும் 60க்கும் இடையில அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணும் போது சைடில் ஒரு பர்சனை பார்த்துருப்பான். ஆளு மேலேருந்து கீழே விழுந்திருப்பான். அந்த பையனுக்கு என்ன பண்ணும், எங்கே போகணும் எதுவுமே தெரியல. ரொம்ப பயத்தில் இருந்தனால நான் இந்த மான்வா அனிமெல்லாம் பண்ணுவாங்களே, ஒரு காடு வழி காட்டுவாங்களே, அந்த மாதிரி நான் அவனுக்கு வழி காட்டினேன். அந்த பையன் முன்னாடி போயிட்டு நான் கேட்டேன், வீக்கான பையா, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமாங்க. அப்புறம் என்ன, நான் உன்னை கைட் பண்றேன். அந்த பையனை என்னோட ஸ்டூடெண்டா, அதாவது என்னோட டிசைப்லாம் ஏத்துக்கினேன். அந்த பையனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்த ஒரு வழிகாட்டியா இந்த வழிகாட்டினா என்னால வெளியில வர முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. ஏன்னா மான்வா இந்த அனிமே இந்த மாதிரி விஷயத்துல அப்படிதான் ஆகும். நம்ம லூப்ல மாட்டிக்கும் போது அப்படி பண்ணா கண்டிப்பா வெளியில வர முடியும். ஆனா நம்ம ஹீரோக்கு அப்படி ஆகல. அந்த டைம்ல புதுவிதமான மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் நம்மளால கிரியேட் பண்ணா. அந்த பையன் மேல கல்லை வச்சு ட்ரைனிங் பண்றது என்ன, வெயிட் ட்ரைனிங் அது பண்றது என்ன, அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணு, ஸ்ட்ராங்காவு, பில்லரோட அப்படின்னு ஆளு ஏகப்பட்ட டார்ச்சரஸான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த பையன் பாவம், அவனால எதுவுமே அவளைக்கும் சரியா பண்ண முடிஞ்சிருக்காது. இதனால ஆளு பயங்கரமா கத்தி விட்டுருப்பான். நல்ல வேலை அந்த டைம்ல நான் மாஸ்க் போட்டிருந்தேன், இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த பையன் வந்து என்னோட முகத்தை பார்த்திருப்பான். இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இப்போ ஒன்னும் அப்படி ஆகாது. திரும்பவும் அந்த பையனை நான் மீட் பண்ணவும் விரும்பல. சரி, இந்த 12 வருஷத்துல உங்களோட வாழ்க்கை அது எப்படி போச்சு? அங்க இது கேட்டோன்னே எல்லாருமே அமைதியாயிராங்க. அதுலயே அங்க தெரியுது அவங்களோட வாழ்க்கை அது அந்த அளவுக்கு நல்லா போகலன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். சிஸ்டமே ஓப்பன் ஆகு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அவனோட ஏஜ் எல்லாம் அங்க காட்டுது. அவனோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டும். அப்புறம் தான் அவன் விஷயத்தையும் நோட் பண்றான். நம்ம ஹீரோ 12 வருஷமா உள்ள இருந்தனால அவனோட 12 வருஷம் அதை மொத்தமா எழுதிட்டான். அதை திரும்ப பெற முடியாது. அதனால ஆளு என்ன யோசிக்கிறானா, இந்த வாழ்க்கையில அதிகமான பணத்தை சம்பாதிக்கணும், நிம்மதியான வாழ்க்கைய வாழணும். ஏன்னா இப்பதான் அந்த கர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுல. அந்த கர்ஸ் அவன் கிளிக் பண்றான். அங்க கிளிக் பண்ணோன்னே அங்க ஒரு வேர்டிங் ஆகுது, கங்க்ராச்சுலேஷன், நீங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க. இங்க ஃபர்தரா இன்னமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா 3 டஞ்சன் பாஸை நீங்க கொல்லணும். அது என்னென்ன டஞ்சன் அப்படின்னு அங்க ஸ்கிரீன்ல காட்டுது. நம்மளுக்கு புரியல, என்னடா இது புதுசா இருக்குன்னு. அங்க இதை பார்த்து யோசிக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோர் தட்டுறாங்க. மிஸ்டர் கிம், உங்களை பார்க்கறதுக்கு வெளில யாரோ வந்திருக்காங்க. ஆமா, என்ன ஆச்சு? என்னன்னா உங்களை பார்க்கணும், உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு கில்டு வழியா ஒரு 2 பேரும் வந்திருக்காங்க. நான் எத்தனை வாட்டி அவங்களுக்கு சொல்றதும், எனக்கு ஒன்றும் அவங்கள மீட் பண்ணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. ஆனா நீங்க வந்தாகணும், இல்லைன்னா என்னதான் அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேற ஏரிஸ் கில்டு, சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு புரியுது இந்த கில்டு ஒன்றும் சாதாரணமா அப்படியே விடாதுன்னு. இதனால வரேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல ஒரு பர்சனும் பின்னாடியே ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்கான். நீதானே அந்த ஹண்டர் கிம்? உன்னை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை கில்டில் ஜாயின் பண்ணும், வேலை செய்யணும்னு. ஆனா தம்பி, இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு சலுகை கிடைக்கும் உனக்கு தெரியுமா? ஆனா அதையும் தாண்டி நீ கில்டுல ஜாயின் பண்ணாம தனியா க்ரோ ஆகலாம்னு நினைச்சா கண்டிப்பா உன்னால முடியாது. ஆனா இதுவே எங்க கில்டு பக்கம் வந்துட்டா அசால்ட்டா உன்னால க்ரோ ஆக முடியும். எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஆனா ஆளு இதுக்கெல்லாம் அசரவே இல்லை. ஆமா, என்ன இந்த டைம்ல வந்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்களோ? ஹே தம்பி, வார்த்தைகளை விடும் போது பார்த்து வேணும், உனக்கு தெரியாதா? யோ ஏரியா பேசின்னு இருக்காங்களே, கிம்ம, உனக்கு நான் எவ்வளவு சொல்லியும் புரியலையா?
அதாவது நீ ஜாயின் பண்ணா உனக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும், அப்படி நீ ஜாயின் பண்ணலனா உனக்கு தான்ப்பா கஷ்டம். இப்படி அவரு சொல்ல நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக இவர் இப்படி சொல்றாருன்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட ஏரிஸ் கில்டு இது கொரியால இருக்க பாதி டஞ்சனை ஆக்குபை பண்ணி வச்சிருக்க. இப்படி அவங்க டஞ்சனுக்கு போகணுமா ஒன்னு ஏரிஸோட மெம்பரா இருக்கணும், இல்ல டிக்கெட் அவங்க வாங்கணும். அதோட பிரைஸும் ரொம்ப அதிகம். அதனாலயே நிறைய பேரு வேண்டா வெறுப்பா ஏரிஸ் கில்டுல ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வழியா அங்க தெரிய வந்திருக்கும். இதை பத்திலாம் ஆளு அங்க சொல்ல அந்த மொட்டை பயங்கர கடுப்பாவறான். அப்படியே அவனோட பவரோட அங்க இருக்கிற பெஞ்சிலேயே ஒரு அடி அடிக்கிறான். ஒரு பயங்கரமான ஃபோர்ஸும் வெளிப்படுது. தம்பி, இந்த மொட்டையை பார்த்தல இவன் ஏ ரேங்குக்கும் மேல, அதனால என்ன யோசிக்கிற, அவன் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியோ? அதனால பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். இப்படி இங்க தகராறு ஏற்பட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் இந்த மொட்டை வாங்கி அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போடுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைக்ஸை கொடுத்தாதான் என்னால தொடர்ந்து இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.